அன்புகளே, செங்கடலில் மிகப்பெரிய சண்டியன் ஹெமன் ஹூதிஸ் அண்மை காலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் அழிவுகளையும் மிக அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றது. இந்த ஹெமன் ஹூதிகள் ஈரானிய அரசு ஆதரவு பெற்ற படைகள். இது எல்லோருக்கும் உலகு தெரிஞ்சபடுகின்றானே. அண்மை காலமாக செங்கடலில் ஹூதிகளை இராணுவத்தை தவிர வேற யாரும் நடமாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தண்ணி காட்டும் படையாக யெமன் படை இருந்து வருகின்றது. இது எப்படி என்றால் 11 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து மிகப்பெரிய தாக்குதல்களை எல்லாம் நடத்திய ஒரு நினைவாக 11 ஆண்டு கடந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை, இன்று புதன்கிழமை மிகப்பெரிய ஒரு நினைவை கொண்டிருக்கிற சனா நகரில் செங்கடல், அரபிய கடல் மற்றும் பாப் அல் மந்தாப் ஜலசந்தியில் யெமன் ஆயுதப்படைகள் 5 அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் டசன் கணக்கான போர்க்கப்பல்கள், நாசகார கப்பல்கள் மற்றும் படகுகளை பின்வாங்க செய்திருந்தன. இதன் மூலம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் முக்கிய தாழ்வாரங்களில் நீண்ட தசாப்தங்களாக நிலவிய அமெரிக்க கடற்படையின் மேலாதிக்கத்தின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒழித்த தினமாக பிப்ரவரி 11 தினம் கொண்டாடி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரானின் 47வது இஸ்லாமிய புரட்சி தினம் அதே பிப்ரவரி 11, இதே பிப்ரவரி 11 யெமனின் நினைவு தினம். அப்பாடா, மிகப்பெரிய சாதனையை சாதிக்கிறது யெமன் ஹூதிகள். யெமன் 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 11, 2015 அன்று சனாவில் இருந்து அமெரிக்க கடற்படையினர் வெளியேற்றப்பட்ட ஆண்டு நிறைவை யெமன் மக்கள் நினைவு கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சி யெமன் முடிவெடுப்பதில் அமெரிக்காவின் நேரடி மேலாதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது மட்டுமல்லாமல் செப்டம்பர் 21 புரட்சியின் விளைவுகளின் தொடர்ச்சியாகும். இது நாட்டில் வாஷிங்டனின் பாரம்பரிய செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வந்து பிராந்தியத்தில் அமெரிக்க இருப்பை விரிவுபடுத்துவதற்கான அதன் விடுதலை அணுகுமுறையை புரட்சி செய்திருக்கின்றது செங்கடல் படைகள். யார் அது? ஹூதிகள். அந்த கட்டத்தில் அமெரிக்க வீரர்கள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை கைவிட்டு பின்வாங்குவதற்கு முன்பு அவற்றை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்கிடையில் தலைநகரில் உள்ள அதன் தூதரகத்தின் உள்ளடங்கங்களை எரிக்க வாஷிங்டன் கட்டாயப்படுத்தப்பட்டது. பல தசாப்தங்களாக தொடர்ச்சியான செல்வாக்கிற்கு பிறகு அமெரிக்க கட்டுப்பாட்டை இழந்ததை பிரதிபலிக்கும் ஒரு குறுக்கீட்டு செய்தி என்றும் அது சொல்லப்படுகின்றது. அந்த வெளியேற்றத்தின் மூலம் பல நீண்ட ஆண்டுகளாக நாட்டிற்கு அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக மற்றும் அனைத்து மட்டங்களிலும் தீங்கு விளைவித்து வந்த அமெரிக்க சதி திட்டங்களின் சிக்கலான வலையமைப்பிலிருந்து யெமன் விடுபட்டிருக்கின்றது. இதைத்தான் இன்று யெமன் மிக அதிகமாக நினைவு கூர்ந்து ஒரு கொண்டாட்டமாக, விழாவாக சனாவில் நினைவு கூர்ந்திருக்கின்றது என்பதும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை தான். பின்னர் வாஷிங்டன் மீண்டும் மேலாதிக்கத்தை மீட்டெடுத்து அதன் சதித்திட்ட பாதைக்கு திரும்புவதற்கான முயற்சிகளை மீண்டும் தொடங்கியது. இருப்பினும் செப்டம்பர் விடுதலை புரட்சி வரலாற்று அமெரிக்க தோல்வி அந்த சந்தர்ப்பத்தில் நிற்கவில்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றது. பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் அமெரிக்க இராணுவ இருப்பின் எச்சங்களை தொடர ஒரு புதிய கட்டத்தை திறந்திருக்கிறது யெமன். ஆக யெமன் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே அமெரிக்காவுக்கு செங்கடலில் இருந்தது. சிவத்த கடல் தெரிஞ்சிருக்கும் இல்ல, ரெட் சி. விடுதலையின் ஒரு தசாப்த காலத்தில் காணப்பட்ட பல தரவு புள்ளிகள் மற்றும் சான்றுகள் புரட்சி அரசியல் மாற்றத்தை தாண்டி நாட்டையும் பிராந்தியத்தையும் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு மேற்கத்திய அமெரிக்க செல்வாக்கில் இருந்தும் பாதுகாக்கும் திறனுக்கு கொண்டு வந்தன என்பதை நிரூபித்துள்ளது யெமன் ஹூதிகள். மேலும் இது நிரந்தரத்தால் வகைப்படுத்தப்படும் மூலோபாய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்றும் பிப்ரவரி 2015 அமானகரமான தோல்வியில் இருந்து மீள்வதற்கான தீர்வுகளை வாஷிங்டன் தேடிக்கொண்டிருந்தாலும் யெமன் மக்கள் தங்கள் இராணுவ திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொண்டனர் என்றும் வாஷிங்டனின் தோல்வியை பிராந்தியத்தில் பரந்த அளவில் மீண்டு சென்றது என்றும் யெமன் உறுதியாக சொல்லி இருக்கின்றது.
அரபு வளைகுடா கொடியின் கீழ் அமெரிக்காவின் இரகசிய கூட்டணியின் தோல்விகளே பெரும்பாலும் கண்ட ஒரு தசாப்தம். பின்னர் அதன் இரண்டு இறுதி ஆண்டுகளில் பழைய கண்டத்தின் போர்வையில் மூடப்பட்டிருந்த வாஷிங்டனின் கூட்டணியின் சரிவு, பின்னர் அதற்கும் பிரிட்டிஷ் மற்றும் சியோனிஸ்டுகளுடனான அதன் அறிவிக்கப்பட்ட கூட்டணிக்கும் தோல்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று யெமன் ஹூதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். யெமன் விடுதலை இயக்கத்தின் உத்வேகத்தால் இப்பகுதியில் அமெரிக்க கட்டுப்பாட்டின் தசாப்த முடிவுக்கு வந்துவிட்டது என்றும், உண்மையை நம்பிய ஒரு உலகத்தின் முன் அதன் பிம்பம் விழுந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கடலில் அமெரிக்க நாசகார கப்பல்களை விரட்டிய ஒரு பெரும் ஈடுபாட்டையும் இந்த ஹூதிகள் காட்டியிருந்தார்கள். பின்தொடரின் வேகம் தொடர்ந்து மேலும் ட்ரம்ப் போரிலிருந்து விலகிய போது யெமன் ஆயுதப்படைகள் அமெரிக்க தோல்விகளின் சங்கிலியில் சேர்த்தன என்றும், யெமன் சியோனிச எதிரியை மட்டும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றும், இது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு வரலாற்றில் முன்னோடி இல்லாத தருணம். யெமன் ஏவுகணை, வான் மற்றும் கடற்படை, அதாவது அவங்களுடைய ஏர் சிஸ்டம் சொல்றாங்க, வான் மற்றும் கடற்படை திறன்கள் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படைகளை எதிர்கொள்வதில் தங்கள் செயல்திறனை நிரூபித்த பின்னர் இது வந்தது. உண்மையிலே அமெரிக்கன் யுஎஸ் நேவிய வென்றிருப்பதென்றால் அவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் எப்படிப்பட்ட சிஸ்டம், அதையெல்லாம் முறியடித்து யெமன் வெற்றி கண்டதென்றால் அது உலகில் மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாங்கள் பார்ப்போம். அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது சும்மா லேசுப்பட்ட காரியம் அல்ல. நான் பார்த்திருப்போம், இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்றது. அவைகளையெல்லாம் மீறித்தான் ஈரானின் ஏவுகணை கொண்டு அள்ளி தாக்கிச்சு, அவரோட மொசாட் தலைமையகத்தையும் தாக்கிச்சு. இது பிராந்தியத்தில் ஒரு மூலோபாய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இது கடலின் பாதுகாவலராக யெமன் முன்னிலையில் அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை மீட்டெடுக்க முடியாத இயலாமையை உறுதிப்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. செப்டம்பர் 21 புரட்சிக்கு பிறகு 11 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த விரைவான வரிசையில் யெமன் ஒரு செயலில் உள்ள மூலோபாய சக்தியாக உள்ளது. மன உறுதியால் அதன் நிலங்களிலிருந்து மிகப்பெரிய படைகளை கண்ணியத்துடன் வெளியேற்றவும் பெரும் வல்லரசுகள் மீது புதிய தடுப்பு விதிகளை விதிக்கவும் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. கடற்படையினரின் அமானகரமான வெளியேற்றம் முதல் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பு கூட்டணிகளை கவிழ்ப்பது வரை மற்றும் செங்கடலின் நவீன கடற்படை போர்கள் வரை யெமன் அதன் புரட்சி மற்றும் புரட்சியாளர்களுடன் அமெரிக்கா மற்றும் அதன் சட்டவிரோத அமைப்பின் வீழ்ச்சியை பலிகொடுத்து நாட்டிலும் பிராந்தியத்திலும் இறையாண்மையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தொடர்ச்சியான திட்டம் என்பது அனைவருக்கும் தெளிவாகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் மீது அமெரிக்கா ஏதாவது ஒரு அசைவு கொடுக்குமானால் செங்கடலில் முற்றுமுழுதாக யெமன் ஹூதிகள் கையில் எடுப்பார்கள். யெமன் ஹூதிகள் மிகவும் திறமையான ஒரு வல்லுநர்களாக உள்ளாது என்பார். அதாவது அவர்கள் லேசுப்பட்ட படை அல்ல, செங்கடலை அவர்கள் தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றார்கள். தமது கட்டுப்பாட்டை மீறி அங்கு அணுவும் அசைய முடியாது என்பதுதான் சனாவின் இன்றைய செய்தி. ஆக ஈரான் ஒரு முழு பலமாக இருக்கின்றது என்றால் ஈரானை சுற்றியுள்ள தேசங்களும் பலமாக இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் குறியாக இருக்கின்றது. சவுதி தான் அவன் அமெரிக்க கால நக்கிய கிடக்கானுங்களே, அந்த அரபிகள் இல்லாமல் சிரியா, லெபனான் போன்ற நாடுகளையும் ஈரான் தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டுவதற்கான முழு முயற்சியும் எடுத்திருப்பது என்பது மேலும் என்றாலும் ஈரானுக்குள்ளும் சிரியாக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் ஈரானுக்கு ஆதரவான பல அணிகள் அங்கு இருக்கின்றது. அது எல்லோரும் தெரிந்து விடையும் தானே. ஆனால் சனாவில் முற்றுமுழுதாக யெமன் முற்றுமுழுதாக ஈரானின் பக்கமே இருக்கின்றது. இப்பொழுது ஈரானுக்கு எதிராக ஏதாவது அமெரிக்கா நகர்வு செய்யுமானால் செங்கடலில் எந்த ஒரு கப்பலும் அணுக முடியாத அளவுக்கு ஹூதிகள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பார்கள் என்று ஏற்கனவே செய்தி கொண்டு கசிந்திருக்கின்றது. ஈரான் மீது இவர் அமெரிக்கா அவர் ஆபிரகாம் லிங்கம் இருந்து தாக்குதலை ஆரம்பித்தால் ஆபிரகாம் லிங்கம் அடிபட்டு சாகுவர் கடலுக்குள்ளே. அடிபட்டா கடலுக்குள்ளே அமுங்கி போகும். அதற்கு செங்கடல் ஹூதிகளும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த செங்கடல் ஹூதிகளுக்கு யார் உத்தரவு கொடுக்கணும்? ஈரான் ஒரு உத்தரவு கொடுக்குமானால் செங்கடலில் ஏற்கனவே ரத்தம் சிவப்பு, இதுல வேற எப்படி இருக்கும்? செங்கடலாவே இருக்கும், சிவப்பு ரத்தம் ஓடும். ஆக
ஈரான் ஒரு கை அசைக்குமானால் சனா உடனடியாக அதற்குரிய ஆக்ஷனில் இடங்கும். அதன் இராணுவ படையெடுப்பை செங்கடல் முற்று முழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அமெரிக்கா அசைக்க முடியாத, நகர முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கத்துக்குள் மாட்டி விடுவார் என்பது மேலதிக தகவல். ஆக ஈரானுக்கு ஆதரவாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் எமன் ஹூதிகள் தயாராக இருக்கின்றார் என்பதும் மேலதிக செய்தி. அதனால் தான் இன்றைய தினம் ஈரானின் 47வது புரட்சி தினம் கொண்டாடப்பட்ட இந்த வேளையில் அமெரிக்காவை விரட்டிய செங்கடலை விட்டு நாசகார கப்பல் முதல் அவருடைய விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் அடிச்சு விரட்டியதின் 11வது ஆண்டு நினைவு தினத்தை இன்று ஷனாவில் யெமன் படையினர் நினைவு கூர்ந்து இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மேலதிக செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விடயமும் இன்றைய வளைகுடா தொட்டு வெள்ளை ஊடகங்கள் தரப்பில் பரவலாக வெளிவந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆண்டர்களே, மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.